ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் காமன் ப்ராமன் வச்சு யூஸ் பண்ணி பூட் பண்ண போகிறோம் இந்த பென்ட்ரைவை. அண்டு பென்ட்ரைவ் நீங்கள் பூட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு மினிமம் 8 GB பென்ட்ரைவ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கான ஓஎஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே பண்ணிவிட்டேன், பட் இன்னும் ஓகே உள்ளே வந்துருச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு எதாவது ஃபைல்ஸ் வேணும்னா அதுலேருந்து எடுத்து வச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது என்கிட்ட எந்த ஃபைல்ஸும் இல்லை அண்ட் நான் டேரெக்டாக பூட்டுக்கு போகலாம். ஸோ அதனால் ஓகே கமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு Windows ப்ளஸ் ஆர் தென் CMD அப்படின்னு டைப் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட் அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வரக்கூடாது, டிஸ்க் பார்ட். ஸோ சேர்த்தி தான் வரணும். சேர்த்தி வர மாதிரி நீங்கள் போட்டு அப்படியே ஏற்றுறீங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கேட்பாங்க, அதில் அப்படியே எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு கமெண்ட் பிராண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. ஸோ லிஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்புறம் டிஸ்க். ஸோ என்ட்ரு அடிங்க. ஸோ என்ட்ரு அடிச்சோடனே உங்களோட கம்ப்யூட்டரில் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ முதல்ல இருக்கிறது உங்களோட ப்ரைமரி டிஸ்க் தான் டிஸ்க் 0ல் வரும். ஸோ அடுத்ததில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது. ஸோ செகண்டு வந்து நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கிறேன். அந்த தேர்ட் இருக்கிறது தான் ஒரு பென்ட்ரைவ் பார்த்திங்கன்னா 28 GB இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் எந்த டிஸ்க்கை வந்து பூட் பண்ணுறீங்களோ அதை வந்து போட்டுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு டூல் இருக்குது, உங்களுக்கு அந்த சைஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எது பென்ட்ரைவ் எது ஹார்ட் டிஸ்க்குன்னு. ஸோ இதில் வந்து நம்ம 2 வந்து செலக்ட் பண்ண வரோம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா செலக்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் டிஸ்க் அண்ட் 2 செலக்ட் டிஸ்க் 2 அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. ஸோ என்ட்ரு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்க் 2 இஸ் நோ செலக்டட் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை அதாவது ஃபார்மேட் அடிக்கணும். ஸோ அது ஃபார்மேட் அடிக்கிறதுக்கு கண்ட்ரோல்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கான கமெண்ட் வந்து க்ளீன். ஸோ க்ளீன் போட்டு அப்படி ஒரு என்ட்ரி அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சின்னு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி. ஸோ அதை போட்டுட்டு அப்படியே என்ட்ரு அடிங்க. ஸோ பார்த்திங்கன்னா க்ரியேட்டட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் பார்ட்டிஷன் 1 கொடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 1 செலக்ட் ஆகிடுச்சின்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஆக்டிவ்னு டைப் பண்ணுங்கள், ACTIV. ஓகே பார்த்திங்கன்னா ஆக்டிவ்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் எக்ஸிட் வந்து எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதுவும் முடிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு வந்து நம்ம ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுவோம், அதாவது கம்ப்யூட்ரு. ஸோ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா USB டிவைர்னு போட்டு இந்த மாதிரி சைஸ் எதுவுமே காட்டாது. ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் கேட்கும். ஸோ ஃபார்மேட் கொடுங்க. ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் NTFS சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அண்ட் ஸோ பார்த்திங்கன்னா லெஸ்ஸு ஓகே கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா உங்களோட OS ஃபைல் எடுத்து இதில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ OS ஃபைல் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். ஸோ அந்த முதல்ல மவுண்ட் பண்ணுவோம். ஸோ மவுண்ட் பண்ணால் தான் உள்ள இருக்கிறதுல வரும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இல்லை அப்படியே சென்ட்டு கொடுத்து USB ட்ரைவில் போட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு காப்பியாகி. ஸோ ஓகே இது எல்லாமே. ஸோ இதான் USB டிவைஸு. ஸோ இது வந்து நம்ம இந்த கனெக்ட் பண்ண மவுண்ட் பண்ண ISO. ஸோ பார்த்திங்கன்னா DVD ட்ரைவ்னு இருக்குது, இது வந்து நம்ம எஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே இது எஜெக்ட். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இது வந்து மவுண்ட் ISO மவுண்ட்டு தான் இது. ஸோ அது போயிட்டோம். ஸோ இதான் நம்ம USB டிவைஸ் வந்து இது வந்து நம்ம எஜெக்ட் கொடுத்துருவோம். ஓகே எஜெக்ட் கொடுத்தாச்சு, கழட்டிட்டேன். ஸோ கழட்டிட்டு மறுபடியும் போடுறப்போ ஓகே போட்டாச்சு. பார்த்திங்கன்னா USB ட்ரைவ் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ISO ஃபார் விண்டோஸ். ஸோ வந்து இப்போ பூட் ஆகிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டு நீங்கள் பூட் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ. ஸோ நாளைக்கு மறக்காமல் 3 மணிக்கு